பெரும்பாலும் பல நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வயதை கடந்த பின்னாடி தான் ஒருத்தரை வயது வந்தவர் என்ற பிரிவுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் ஜப்பானில் இந்த வயது எல்லை 20 ஆக்கப்பட்டிருக்கு. இதனால குற்றமும் அதற்கு ஏற்றா போல தான் பிரிக்கப்பட்டிருக்கு. 14 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்டவர்களோட குற்றம் மைனர் குற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அத்தோட மரண தண்டனை கொடுக்கப்படுறப்பவும் பொதுவாக அந்த நபர் 20 வயசை தாண்டி இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் ஜப்பான் நீதிமன்றம் தகையாகி புகுடா என்ற 18 வயது நபருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது. யார் இந்த நபர், அப்படி அவர் என்ன குற்றம் செய்தார், ஏன் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது, ஜப்பான் குற்றவியல் வரலாற்றில் ஒரு மைனருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது இதுவே முதல் முறை என்று கூட சொல்றாங்க. யார் இந்த தகையோகி புகுடா, வாங்க இந்த காணொளியில பார்க்கலாம். தகையோகி புகுடா 1981 ஜப்பானில் ஜமகுச்சி மாகாணத்தில் இருக்கிற கிகாரி என்ற ஒரு இடத்துல பிறக்கின்றான். 2 ஆண் பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் இவன் தான் மூத்த பிள்ளை என்று சொல்லப்பட்டது. இவனோட பெற்றோருக்கு இடையில நீண்ட நாளாகவே பிரச்சனை போய் கொண்டிருந்திருக்கு. தகையோகியோட தந்தை ரொம்ப கோபக்கார நபராகவும் மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்துற நபராகவும் இருந்து வந்திருக்கார். இதனாலேயே தகையோகி பள்ளி படித்துக் கொண்டிருந்த சமயம் அவனோட அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. ஜப்பான் ஊடகங்களையும் இந்த செய்தி போடப்பட்டிருந்தது. தந்தையோட மோசமான குணத்தினால தகையோகி கூட பல சந்தர்ப்பங்கள்ல கொடுமைப்பட்டதா சொல்லப்படுகிறது. அம்மா இறந்த பின்னாடி அப்பா வெகு சீக்கிரத்திலேயே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதா சொல்லப்படுகிறது. அந்த திருமணத்தின் மூலமா தகையோகிக்கு ஒரு தம்பியும் கிடைச்சிருக்கான். ரொம்ப தனிமையில் இருந்து வந்த தகையோகி கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தப்போ ஆபாச படங்களுக்கும் பாலியல் செயற்பாடுகளுக்கும் ரொம்ப அடிமையாகி இருந்ததா சொல்லப்படுகிறது. கல்லூரியில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தகாத வேலைகளில் ஈடுபட்டதாகவும் அதை கண்டிச்சு தகையோகியோட கல்லூரி நிர்வாகம் தகையோகியோட வீட்டுக்கு பல கடிதங்கள் அனுப்பி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. கல்லூரி முடிஞ்ச பின்னாடி தகையோகி ஒரு பிளம்பிங் கம்பெனி ஒன்றுல பயிற்சி எடுத்ததோட அதே கம்பெனியிலையும் வேலைக்கு சேர்ந்து கொள்றான். ஆனா வேலைக்கு சரியா போகாத தகையோகி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் அங்க வீடியோ கேம் விளையாடுறதுலையும் ஆட்கள் இல்லாத வீட்டுக்கு போய் அங்க பொருட்களை திருடி கொண்டு வர பழக்கத்தையும் வச்சிருக்கான். கிரோஷி ஒரு சாதாரண அலுவலக ஊழியர். 23 வயதாக இருந்த ஜாஜோ என்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போகுது. அதோட அவங்களுக்கு 11 மாதத்துல ஜுகா என்ற ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. இவங்க சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். கிரோஷி அலுவலகம் கொடுத்த அபார்ட்மெண்ட் ஒன்றுல தான் வாழ்ந்து கொண்டு வரார். அன்னைக்கு நாள் 1999 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இப்போ முன்னாடி நான் சொன்ன கிரோஷி குடும்பத்தில் இருந்த 3 பேருக்கும் சரி தகையோகியோட வாழ்க்கையிலும் சரி தலைகீழா மாற்ற போகின்றது என்பது அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. ஏப்ரல் 14 அன்னைக்கு கிரோஷி குடியிருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வடிகால் குழாய்களை திருத்தும் பணிக்காக வந்திருப்பதாக தகையோகி அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கான். அன்னைக்கு அங்க இருக்கிற யாரோடச்சும் உறவு வச்சு கொள்ளணும் என்ற எண்ணம் அந்த தகையோகிக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு கிரோஷி குடியிருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த வடிகால் குழாய்களை பழுது பார்க்கிற வேலைக்காக வந்திருப்பதாக சொல்லி அன்னைக்கு தகையோகி அங்க வந்திருக்கான். அன்னைக்கு அங்க இருக்கிற யாராச்சும் ஒரு பெண்ணோட உறவு வச்சு கொள்ற எண்ணம் தகையோகிக்கு வந்திருக்கு. அவன் பிளம்பிங் வேலைக்காக போட்டு வந்திருந்த அதே சீருடையோட அங்க இருக்கிற ஒவ்வொரு கதவுகளையும் தட்டி பார்க்கறான். முன்னாடி பிளான் பண்ணி வந்திருந்ததுனால வரும்போதே குறித்த பெண்ணை கட்டி போடுறதுக்காக டேப், கயிறு, பிளம்பிங் வேலைக்காக பயன்படுத்துற சில பொருட்களையும் தகையோகி கொண்டு வந்ததா சொல்லப்படுகிறது. கிரோஷி வேலைக்கு போனதால யாயோயும் 11 மாத குழந்தை மட்டுமே அன்னைக்கு வீட்டில் இருந்திருக்காங்க. தகையோகி கதவை தட்டி பார்க்கிறப்போ யாயோய் கதவை திறக்கின்றாள். தகையோகி அப்போ அவனோட நிறுவனத்தில இருந்து குழாய்களை பழுது பார்க்கறதுக்கு வந்திருக்கிறதாகவும் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அனுமதிக்கலாமா என்றும் கேட்டிருக்கான். தகையோகி அன்னைக்கு அவனோட நிறுவன சீருடை அணிந்திருந்ததுனாலும் கருவிகளை கையில வச்சிருந்ததுனாலும் அவன் சொன்னதை நம்பி அன்னைக்கு அந்த பெண் நடக்க போறது என்னன்னு கூட தெரியாம அவனை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறா. முதல்ல தகையோகி யாயோய் மற்றும் குழந்தை மட்டுமா வீட்டில் இருக்காங்க என்பதை உறுதி செய்து கொள்றான். யாயோய் அவனை நம்பணும்ன்றதுக்காக குளியலறை எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சு அங்க போய் அங்க இருக்கிற குழாய்களை திருத்துறது போல பாசாங்கு பண்ணிருக்கான். அப்போ யாயோய் எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்துல அவளுக்கு பின்னாடி இருந்து அவளை தாக்கி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்றான். ஆனா அவள் தொடர்ந்து அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு போராடி வந்ததுனால ஒரு கட்டத்துல தகையோகி அவளோட கழுத்தை பலமா அழுத்தி பிடிக்க கொஞ்ச நேரத்திலேயே யாயோய் மூச்சு திணறி சுயநினைவை இழந்து போறாங்க. யாயோய் சுயநினைவை இழந்த பின்னாடி குற்றவாளி இறந்த உடலோட வன்புணர்வு பண்ணியதோட அது போஸ்ட்மார்ட்டம்ல தான் தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்துல அந்த பெண் சுயநினைவை இழந்திருந்தாலும் தகையோகி அந்த பெண்ணோட கை, வாய், மூக்கு போன்றவற்றில் பிளம்பிங் டேப்பை வச்சு சுற்றியதன் காரணமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா மூச்செடுக்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்செடுக்க முடியாம யாயோய் இறந்து போனதா
அடிச்சதா சொல்லப்பட்டது. ஜாயோய் தப்பிக்கிற முயற்சியில சத்தம் போட்டதுனால தூங்கி கொண்டிருந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருக்கா. குழந்தை தொடர்ந்து அழுததை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க வந்துருவாங்க என்று பயந்து போய் அவன் அந்த குழந்தையோட அழுகை நிற்கும் வரைக்கும் பல முறை தரையில அந்த குழந்தையை தூக்கி அடிச்சதா சொல்லப்படுகிறது. அதன் பின்னாடி தான் கொண்டு வந்த கயிற்றின் மூலம் அந்த குழந்தையையும் கொலை பண்ணியிருக்கான். இருவரையும் கொலை பண்ணிய பின்னாடி அவனுக்கு தெரிந்த ஒரு துப்புரவு தொழிலாளியை அங்க வரவழைச்சி அந்த வீட்டில் அவனோட கைரேகப்பட்ட இடம் முழுவதையும் கவனமாக கிளீன் பண்ண பின்னாடி ஜாயோயோட அவங்க வீட்டில் இருந்த அலுமாரி ஒண்ணுக்கு பின்னால பூட்டி வச்சிருக்கான். குழந்தையோட உடலையும் ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு அதையும் கட்டி அலுமாரி உள்ள வச்சு பூட்டி வைக்கிறான். இதெல்லாம் பண்ணிட்டு ஜாயோயோட வேலட்டையும் அங்கிருந்து எடுத்து சென்று அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறி திருடின பணத்தை வச்சு மதிய சாப்பாடையும் சாப்பிட்டு விட்டு அவனோட நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் வீடியோ கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த கிஷோரி வீடு வளமைக்கு மாறா அலங்கோலமாயிருப்பதையும் வீட்டில் குழந்தை யாயோ இருவரோட சத்தம் இல்லாதிருப்பதையும் பார்த்து வீடு முழுவதிலும் தேடி பார்க்கிறார். கடைசியா அலுமாரி நகர்த்தப்பட்டிருப்பதை பார்த்து அது திறந்த பார்த்தப்பதான் இருவரோட இறந்த உடலும் அதில் இருப்பதை கிஷோரி பார்த்து சத்தமா அழ ஆரம்பிக்கின்றார். அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. தகயோகி என்னதான் ஆதாரங்களை அளிச்சாலும் அவனோட சீருடைய வச்சு அபார்ட்மெண்ட்ல இருந்த சிசிடிவி மற்றும் அங்கிருந்த வீதிகளில் இருந்த சிசிடிவியை வச்சு போலீஸ் 4 நாட்களுக்குள்ளேயே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க, கைது செய்யறாங்க. தகயோகிக்கு கொலை, கற்பழிப்பு, திருட்டு போன்ற 3 பிரிவுகளில் வழக்கு தொடரப்படுகின்றது. தகயோகி குற்றத்தை ஒப்புக்கொண்டதனால ஜமகுச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை கேட்டு விவாதிக்கப்படுகிறது. ஆனா தகயோகியோட வக்கீல் அவருக்கு 18 வயது என்பதை காரணமா சொன்னாலும் குற்றம் ரொம்பவே தீவிரமா இருந்த காரணத்தினால முதல் தடவை ஒரு மைனர் வழக்கு மரண தண்டனை வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. 2000ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தகயோகி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாலும் அது அவனோட முதல் குற்றம், அதோட மைனர் என்பதை காரணம் காட்டி ஆயுள் தண்டனை தான் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தண்டனையை எதிர்த்து கிஷோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கொன்றையும் தொடர ஆரம்பிக்கின்றார். அந்த வழக்கின் முடிவு 2008 சொல்லப்பட்டது. இதில் மைனராக இருந்தாலும் தகயோகிக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. தகயோகியோட தரப்பு இத்தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தாலும் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டு 2012 மறுபடியும் மரண தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. ஜப்பானில் பலரோட மனதையும் உருக்கியிருந்த இந்த வழக்கோட குற்றவாளி தகயோகி ஹிரோஷிமா ஜெயில் ஒன்றுல இப்போ 40 வருடங்களை கடந்த நிலையில தூக்கு தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கான்.